அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போலீசார் தாக்கியதில் பலியானவரின் மனைவிக்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசார் தாக்கியதில் பலியானவரின் மனைவிக்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இழப்பீடு தொகையை சம்பந்தப்பட்ட போலீசாரிடம் இருந்து வசூலிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் தாக்கியதில் பலியானவரின் மனைவிக்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. காவல்துறையினர் தாக்கியதில் மனைவி உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? கோயில் திருவிழாவில் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா மட்டப்பாறை கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமாரை வடமதுரை போலீசார் கடந்த 2010ஆம் ஆண்டு கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு சிறைக்கு அழைத்துச் சென்ற பொழுது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட செந்தில்குமார் வழியில் உயிரிழந்தார். காவல்துறையினர் தாக்கியதில் தனது கணவர் இறந்து விட்டதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என செந்தில்குமாரின் மனைவி சிவகாமி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்தார். புகாரை விசாரித்த மனித உரிமை ஆணையம் மனித உரிமை ஆணையத்தின் புலனாய்வு பிரிவின் விசாரணை அறிக்கையில் செந்தில்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் மனித உரிமை மீறல் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சிவகாமிக்கு 1 மாதத்தில் 8 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தொகையை வடமதுரையினுடைய அப்போதைய சிறப்பு எஸ்ஐக்கள் பெருமாள், சுப்பிரமணியன், முன்னாள் ஏட்டுக்கள் கருப்பையா, சிங்கராயர் ஆகியோரிடமிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் வசூலிக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.